Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட்லாம் பண்ற மாதிரி சிக்கன் லெக் ஃப்ரை வந்து எப்படி நல்ல கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா பண்றது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து 2 லெக் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மேலே வந்து இந்த மாரி சதைப்பகுதியில லைட்டா வந்து கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தோல்லாம் பாருங்க ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இத வந்து ஒரு குக்கர்ல ஃபர்ஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். இது கொஞ்சம் வாசனையா இருக்கும் அப்படின்றதால வந்து கூட ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். கூட வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த லெக்குக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவ இது மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இத மூடி போட்டு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துட்டு வர போறோம். ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட்டே வேக வச்சு எடுக்கும்போது நல்லா கிரிஸ்பியா சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு பொரிக்கும்போது. பாருங்க நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதுல இருக்க லெக் வந்து எடுத்துக்க போறேன். இப்ப இதுவே வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிரிஸ்பியா ரொம்ப சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு. ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். வெளியில நல்ல கிரிஸ்பியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு உள்ள வந்து நல்ல ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2 லெக் எடுத்து நான் வெளியில வச்சுடுறேன். இந்த கீழ இருக்க பாருங்க, இந்த தண்ணி வந்து நம்ம சூப் மாரி கூட சாப்பிடலாம். இல்ல நீங்க ஏதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து குழம்பு பண்ணுவீங்க அப்படின்னாலும், அதுலயும் வந்து சேர்த்து பண்ணலாம். சூப் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோல வந்து சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2 லெக்கும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த தோல் வந்து வேண்டாம். அதனால வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்க தோலோட சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து ரொம்ப கிரிஸ்பியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்கும் அப்படின்னா, அத சேர்த்து கூட நீங்க பண்ணுங்க. அடுத்ததா தேவையான அளவு கொஞ்சமா நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த வெறும் மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம். இது கொஞ்சம் கிரிஸ்பியா நல்லா வந்து காரமா இருந்தா தான் வந்து ரொம்ப சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து நான் கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துக்க போறேன். கிட்டத்தட்ட வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போறேன். அரிசி மாவு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் வெளிய வந்து நல்லா நம்மளுக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். அதனால தான். அடுத்தது இது கூடவே கொஞ்சமா வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் கொஞ்சம் கூட விட்டு வராம நல்லா வந்து ஒட்டி வரும் நம்மளுக்கு. நீங்க பொரிக்கும்போது பாருங்க, கொஞ்சம் கூட மசாலா வந்து விட்டு போகாது. அப்படியே நம்ம போட்ட மாதிரியே வந்து இருக்கும். எண்ணெயில வந்து நெறைய வந்து எல்லாமே உட்டுட்டு எண்ணெயிலேயே வந்து ஒட்டும் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. கூடவே வந்து நான் கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன். நான் மேரினேட் பண்ணி வைக்கும்போது, இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல ஏறி ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாருக்குங்க. ஒரு 4 துண்டு கருவேப்பில மாதிரி நல்லா வந்து கையிலேயே வந்து பிச்சுட்டு அத கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி வந்து உப்ப வந்து தடவி விடுங்க. உள்ளலாம் வந்து மசாலா போற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கீறி விட்டுட்டோம் அப்டின்னா, மசாலா அழகா உள்ள போயிடும். இத வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்ப நம்ப. அதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பண்ற மாதிரி நல்லா கலரா வேணும் அப்டின்னா, கொஞ்சமா வந்து கலர் பவுடர் சேர்க்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வீட்ல செய்றோம் அப்டின்றதால கலர் பவுடர் சேர்க்காமலும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சமா வந்து கலர் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அப்பதான் கடைகள்ல பார்க்குற மாதிரி அது ரெட் கலர்ல நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவ்வளோதான். இத மூடி போட்டு நான் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போறேன். அடுத்ததா 2 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில ஆயில் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நான் எடுத்து வச்சிருக்க லெக் வந்து இதில சேர்த்து பொரிக்க போறேன். ரொம்ப வந்து ஆயில் ரொம்ப சூடாக்கிட்டு, ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்டின்னா, மேல மட்டும் நல்லா கருகி போயிடும். அப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெந்து வராது. அதனால ஓரளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையா வந்து 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. 4 மூலையும் நல்லா திருப்பி போட்டு, நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்டின்னா, வெளிய வந்து நல்லா நம்மளுக்கு கிரிஸ்பியா கிடைக்குங்க. இப்ப இந்த கால் போட்டுட்டு, இது கொஞ்ச நேரம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, திருப்பி போட்டு நான் இன்னொரு சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, KFC ஸ்டைல்ல வந்து சிக்கன் எப்படி வந்து ஃப்ரை பண்றது, சிக்கன் லெக் அப்படின்றதும் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோங்க. அத செக் பண்ணி பாருங்க. அது அப்படியே வந்து ஆப்ட்டா KFCல பண்ற மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து சிம்பிளா நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி பண்றது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குஸ்கா இந்த மாரி வச்சு சாப்பிடலாம். இல்ல சிக்கன் பிரியாணி இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணும்போது கூட, அந்த லெக் வந்து அது கூட சேர்க்காம, தனியா அந்த மாரி ஃப்ரை பண்ணீங்க அப்டின்னா, சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா கிரன்ச்சியா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டேன். KFC ஸ்டைல்ல வந்து எப்படி சிக்கன் பண்றது அப்டின்றது, அந்த லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது வந்து KFCல பண்ற மாதிரியே இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ப்ராசஸ் அதிகமா இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் அவ்வளோதான். நீங்க அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க 2 சைடும் வந்து நல்ல முருகலா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த மாரி சைடும் வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து வறுபட்ட வருது. அதுக்கப்புறமா எடுக்கணும் நீங்க.
ஸோ 4 சைடும் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்துக்கலாம் நம்ப. அவ்வளோதாங்க. இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா பார்க்கறதுக்கு வெளிய நல்லா கிரன்ச்சியா இருக்கு பாருங்க. உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கடைகள்ல சாப்பிடுறோம்ல அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவ இது மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேஎஃப்சி ஸ்டைல்ல பண்ணணும் அப்டின்னு தோணுச்சுன்னா, மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் தேங்க் யூ. பாய்.